கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தானியேல் 4:34. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். நேபுகாத்நேச்சாருடைய இருதயத்தில் உண்டான பெருமை நிமித்தம் அவனுடைய வாயில் வந்த அந்த வார்த்தை, இது என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று அந்த சொன்ன வார்த்தைகள் அப்படியே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நியாய தீர்ப்பை உண்டாக்கினது. ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக எச்சரித்தார். அந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அந்த நாட்களில் கடைசியிலே அவனுக்கு புத்தி திரும்பி வந்தபோது அவன் உன்னதமான தேவனை ஸ்தோத்தரித்து கனம் பண்ணினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே விதமான நாட்களில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து அறியாத அநேகருக்கு தேவன் தரிசனமாகி கொண்டிருக்கிறார். அநேகர் கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவே தேவகுமாரன் என்று அறிக்கையிடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஏராளமான அவிசுவாசிகளை தொடும். தேவனை அறிந்தவர்கள் கூட அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள செய்யும். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற விலையேறப்பெற்ற நாள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவனோடு நடக்கிற செமையான வாழ்க்கை யாரோ ஒருவருடைய உள்ளத்தை தொடும். இயேசுதான் உண்மையுள்ள தேவன் என்றும் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்றும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு வாய்க்காலாக மாறுவீர்கள். ஆண்டவருடைய வருகையில் ஆத்துமாவை ரட்சிக்காமல் நம்ம வெட்கத்தோடு நிற்கவே முடியாது. ஆகவே தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ள ஆகுமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் மூலம் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களை பயன்படுத்துவீராக. எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எப்படி நேபுகாத்நேச்சார் உம்மை கனம் பண்ணினானோ அப்படியே நாங்களும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறி எழுப்புதல் எங்கள் மூலமாய் எங்கள் தேசத்தில் உண்டாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆண்டவரே பிரஜாதிகளும் தொடப்பட்டு உம்முடைய வல்லமையை அறியட்டும் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, அவர்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.